ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் கால் பேக் ஃபங்க்ஷனை என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது நிறைய வேத்துக்கு கன்ஃபியூஷன் ஆகும். சேவ் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிங்க. இது ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஏசிங் வெயிட் ப்ராமிஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் இது கவனமாக கேளுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். சே கிரீட்டிங் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இது நார்மல் ஃபங்க்ஷன். ஓகே, இதில் வந்து நான் வேரியபிள் பாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஏ எடுத்திருக்கேன். தென் கன்சோல் லாக் பண்ணியிருக்கேன். இப்போது ஏ பக்கத்தில் நம்ம என்ன வேணாலும் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணலாம் இல்லையா? பி, சி அந்த மாதிரி பாஸ் பண்ணுவோம் வேரியபிள்னு. இப்போ நம்ம எப்படி வேரியபிள் பாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம்ல, அதுதான் கால் பேக் ஃபங்க்ஷன். இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கணும்னா இன்னும் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். கான்ஸ்ட் இப்படி நம்மளால் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். கான்ஸ்ட் greeting டூன்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் எடுத்துக்கிறேன். greeting டூ அண்ட் தென் இதில் வந்து நான் கன்சோல் லாக் பண்ணுறேன். கன்சோல் லாக் ஹலோ. ஓகே, இப்போது இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்க, greeting டூன்னு. இப்போ இந்த greeting டூவை இந்த சே greeting ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இது இந்த நேம் என்ன வேணாலும் கொடுக்கலாம், பேராமீட்டர் நேம் என்ன வேணாலும் கொடுக்கலாம். அண்ட் தென் இந்த greeting டூவை நான் இங்கே மறுபடியும் கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சே greeting இருக்குல்ல, இந்த சே greetingல நான் என்ன பண்ணுறேன்னா, ஏ இருக்குது பாருங்கள், ஏக்கு நான் வந்து ஹாய்ன்னு கொடுக்குறேன். அண்ட் தென் greeting டூ இங்கே இருக்குல்ல, இதுக்கு நான் இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் கால் பேக் ஃபங்க்ஷன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஹாய் ஹலோ வந்துச்சா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே கன்ஃபியூஷன் ஆவாங்கன்னா, நான் இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். இங்கே டிஃபைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் இதை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஆனால் அதுக்கு பதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை அப்படியே டைரெக்டாக எடுத்து இது ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இப்படி போடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும், என்னடா இப்படி இருக்குதுன்னு. அண்ட் தென் இப்போ மறுபடியும் நான் ரன் பண்ணாலுமே சேம் ஹாய் ஹலோ தான் வரும். ஸோ இதுதான் கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் எங்கே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செட் டைம் அவுட் இருக்குது. செட் டைம் அவுட்டில் நம்ம கால் பேக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், அண்ட் தென் இங்கே டைமர் கொடுப்போம். இங்கே பாருங்கள், கன்சோல் லாக். கன்சோல் லாக் ஹாய் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணால் இதுவும் இந்த கன்சோல் லாகும் வரும் பாருங்கள். ஹாய் கீழே 3வது வந்திருக்கா, ஹாய். பட் ஆக்சுவலாக இது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் தான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கிறது. இதை வந்து நம்ம லைக் நான் அப்ளை சொன்ன மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டைமர் என்னமோ ஒன்று கொடுக்குறேன், ஃபங்க்ஷன் நேமு. ஓகே, டைம் வேல்யூ என்னமோ ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து கன்சோல் லாக் ஹாய் அண்ட் தென் இந்த டைமர் வேல்யூ நான் இப்படி பாஸ் பண்ணுறேன். அப்படி கொடுத்தாலும் ஒன்று தான், இப்படி கொடுத்தாலும் ஒன்று தான். ஓகே, இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன் பாருங்கள், சேம் எக்ஸாக்ட் ரிசல்ட் தான் வரும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கால் பேக் ஃபங்க்ஷன்லாம் என்னான்னு. ஸோ இந்த மாதிரி வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த டாப்பிக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.